பாசமிக்க அண்ணனும் தம்பியும் காட்டு வழியே சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விறகு வெட்டியும் அவனது மனைவியும் அலறிக்கொண்டே ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வருவதை பார்த்த அண்ணனும் தம்பியும், ஏன் இப்படி அலறிக்கொண்டு வருகின்றீர்கள் என்று கேட்டனர். அங்கே ஆள்கொல்லி இருக்கிறது, அதை பார்த்ததுமே விழுந்தடித்து ஓடி வருகிறோம். நீங்களும் அந்த பக்கம் போகாதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு மீண்டும் ஓடினார்கள். ஆள்கொல்லியா? அது எப்படி இருக்கும்? கிட்டே போய் பார்த்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டே அண்ணனும் தம்பியும் அந்த பக்கம் போய் பார்த்தார்கள். அங்கு நடுக்காட்டில் ஒரு மூட்டையில் கட்டுக்கட்டாய் பணம் அடுக்கி கீழே போடப்பட்டிருந்தது. அண்ணனும் தம்பியும் பணமூட்டையை பார்த்து விட்டு சிரித்தார்கள். தினமும் விறகு வெட்டி அரைவயிறு கஞ்சியோடு வாழ்க்கை நடத்தும் இவர்கள் கஷ்டம் தீர்வதற்கு கடவுள் நல்ல வழிகாட்டி இருக்கிறான். இதை புரிந்து கொள்ளாமல் இதை ஆள்கொல்லி என்று சொல்லிக்கொண்டு வழிந்து ஓடுகிறார்களே என்று கூறியபடியே எடுத்து பார்த்தார்கள். தம்பி, நாம் நம் ஊருக்கு போனதும் இதை பாதி பாதியாக பிரித்து கொள்ளலாம் என்று அண்ணன் சொன்னதை தம்பியும் ஒத்துக்கொண்டான். தம்பி, நீ ஊருக்குள் போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொண்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வரும் வரை நான் பணமூட்டையை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருப்பேன் என்றான் அண்ணன். தம்பியும், அண்ணா, எனக்கும் பசிதான், நான் போய் உணவு வாங்கி வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். மூட்டை பணத்தில் பாதி எடுத்து தம்பிக்கு கொடுத்தால் பாதி செல்வந்தனாகத்தான் ஆக முடியும். நான் தான் ஊரில் பெரிய செல்வந்தனாய் பணக்காரனாய் இருக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி தம்பியை கொன்றுவிடுவதுதான் என்று நினைத்தான். தம்பியை எதனால் கொல்வது என்று எண்ணிக்கொண்டே சுற்றும் முற்றும் விறகு வெட்டி ஆள்கொல்லி என்று பயந்து ஓடியதில் கத்தியை விற்று சென்ற கத்தி கிடந்தது. அதை எடுத்து பத்திரப்படுத்தினான். சாப்பாடு வாங்க ஊருக்குள் சென்ற தம்பிக்கு யோசனை தோன்றியது. பணத்தில் பாதியை அண்ணனுக்கு கொடுத்தால் நான் பெரிய பணக்காரனாக, அதனால் உணவில் விஷத்தை வைத்து அண்ணனை கொன்றுவிட்டால் மூட்டை பணமும் அவனின் சொத்தும் எனக்கே சொந்தமாகும் என்று எண்ணியவன் உணவில் நஞ்சை கலந்து எடுத்துக்கொண்டு அண்ணனிடம் வந்தான். அண்ணா, நான் நன்றாக சாப்பிட்டு வந்து விட்டேன், நீ சாப்பிடு, சீக்கிரமாக புறப்படலாம் என்றான் தம்பி. நீ சாப்பாட்டை பரிமாறு என்றான் அண்ணன். தம்பி குனிந்து சாதத்தை எடுப்பதற்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவனை ஒரே வெட்டாக வெட்டி கொன்றான். அண்ணனுக்கு பசித்தது. சாப்பிட்டு தெம்பாக பணமூட்டையை எடுத்துக்கொண்டு போகலாம் என நினைத்து சாப்பிட்டான். கொஞ்ச நேரத்தில் விஷம் தலைக்கேறி உயிரை விட்டான். இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் இது போல் குட்டி குட்டி கதையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும்.